ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 23க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்களேன். தமிழக வெள்ள பாதிப்பு தேசிய பேரிடராக அறிவிக்க இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இவங்களுடைய கிரிட்டிக் என்ன இருந்துட்டு போட்டோம். பட் நமக்கு டிஎன்பிசி ரிலேட்டடாக ஒரே ஒரு விஷயம் தாங்க. தேசிய பேரிடர் சட்டம் எப்போ போடப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 2005. அது மட்டும் நான் வச்சுக்க, வேறு எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? இவங்க நிறைய கிரிட்டிக் பண்ணிருப்பாங்க, அதுதான் வேலை. ஸோ அதனால் அதை நம்ம கண்டுக்கக்கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எழுதிக்கிறீங்களா? எழுதுங்க பார்க்கலாம். இந்த ஐநா ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தருக்காக சர்வதேச திணை ஆண்டுன்னு சொல்லுவாங்க பார்த்து, சிறுதானியங்கள் ஆண்டு. அந்த மாதிரி இந்த வருஷம் கிட்டத்தட்ட 2024 சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க. சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு எப்போன்னு கேட்டாங்கன்னா 2022. யார் அறிவிச்சாங்கன்னா ஐநா. ஓகேங்களா? இதுதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போவுமே டெய்லி ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பாயிண்டோடு நம்ம இனிமேல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் கரண்ட் அஃபேர்ஸ் கவனிச்சிட்டே வாங்க. எக்ஸ்ட்ரா நிறைய இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேள்விகள் சென்டரில் பயங்கரமாக இருக்கும் ஸ்டாட்டிக் போர்ஷனில். இனி புரியுதுங்களா? இப்போ சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டு எப்போ 2024. இப்போ பாருங்கள், சிறுதானியங்கள் ஆண்டுங்கன்னா என்ன சொல்லலாம், நம்ம 2023 சொல்லலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு இந்த விஷயம் பாருங்கள். குடியரசு தின விழாவில் பிரான்ஸ் அதிபர் சிறப்பு விருந்தினராக அறிவிப்பு. யாருன்னா இமானுவேல் மேக்ரான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு பேர் ஃப்ரான்ஸோட அதிபர். இப்போ 2024 ஜனவரி 26 யார் வர போகிறாருன்னா இமானுவேல் மேக்ரான் அப்படின்னு எழுதிக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. நம்ம இதை விருது திருப்பு கொடுத்ததை பற்றி உள்ளே பேசுவோம். நிறைய விஷயங்கள் இருக்குது. இது வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு நியூஸ் பாருங்கள், நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். 2027 உலக பொருளாதாரத்தில் இந்தியாவை 3வது இடத்துக்கு கொண்டு செல்ல போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக கொண்டு போயிடுவாங்க. பார்ப்போம், கொண்டு போய்ட்டு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம். ஏன்னா நம்ம எல்லோரும் 2027 ஒரு அரசு அதிகாரியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் விட்டுலாம். அபராதம் இதுவும் வேண்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த கொரோனா இதுவும் வேண்டாம். இது நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஓகே, இது ரொம்ப முக்கியங்க. கேலோ போட்டிக்கான பெயரை மாநில மொழிகளில் அழைக்க வேண்டும் சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருப்பார். பட் கேலோ போட்டிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்க போகுது. சரிங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேலோ போட்டி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, லாஸ்ட் இயர் எப்போ நடந்துச்சு, இப்போ எங்கே நடக்குது அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகே, பார்க்க போகிறோம் எம்ஜிஆரின் வெற்றி ரகசியங்கள். எம்ஜிஆரை பற்றி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு டாப்பிக்கை ஃபுல்லாகவே பேசிடுறேன். எம்ஜிஆர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? நானும் ஒரு எம்ஜிஆர் ரசிகங்க ஒரு காலத்தில். இப்போயும் நான் எம்ஜிஆர் ரசிகன் தான். பட் ஆனால் அவருடைய வெற்றி ரகசியங்களை நான் படிக்கிறப்போ நிறைய விஷயங்கள் இந்த இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பாருங்களேன், 1962 சீனா படையெடுத்து வருது. அப்போதைய பிரதமர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையுமே ஏங்க உங்ககிட்ட இருக்க பணத்தை எல்லாமே கொடுங்க, எனக்கு கொஞ்சம் இந்தி தேவைப்படுதுன்னு சொல்லும் போது முதலாக இந்தியாவிலே 75,000 ரூபாய் கொடுத்த முதல்வர் யாருன்னா நம்பால் தாங்க. எவ்வளோ விஷயம் பாருங்கள். அப்போ இந்திய சீனா போர் எப்போ நடந்தது 1962. அப்போ முதல்ல 75,000 கொடுத்தவர் யாருன்னா இவர் தான். அவர் மறைவுக்கு பிறகு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது. அதே மாதிரி பாரத் ரத்னா விருது பெற்ற ஒரே திராவிட இயக்க தலைவர் யாருன்னா எம்ஜிஆர் தாங்க. அதுதாங்க எம்ஜிஆர். நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு சரிங்க சார், அது மட்டும்தான் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் பொங்கலுக்கு வேட்டியும் சேலையும் அரசால் விலையில்லாமல் வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழைகளுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட என்ன பண்ணுவோம், தமிழத்திலான பொங்கலுக்கு புத்தாடை அணிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதா யோசிச்சு பாருங்கள். இப்போ இருக்கவங்க யாருமே இதை யோசிக்க மாட்டாங்க. ஆனால் அப்போ பயங்கரமாக யோசிச்சிருக்காரு. பொங்கலுக்கு அவன் துணி இல்லாமல் இருக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயம், அது புத்தாடை இல்லாமல் இருக்கக்கூடாதுன்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? அதே மாதிரி எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட சத்துணவு திட்டம் தமிழகத்தில் மாபெரும் சமுதாய புரட்சியை ஏற்படுத்துதுங்க. ஏன்னா எல்லா மாணவர்களும் என்ன போய் சத்துணவு திட்டத்தில் பயனடைன்னு சொன்னாங்க. இதனால் என்ன ஆகும், தமிழகம் முழுவதும் பள்ளிகளில் இது சேர்ப்பாங்கள்ல, சேர்க்கை வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனால் தாங்க தலைவருக்கு என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புரட்சியை பார்த்து தான் முதல்ல இவரை புரட்சி தலைவர் என்ன அழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுதுங்களா? புரட்சி தலைவர் ஏன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்துடல, அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சிச்சின்னு சொல்கிறாங்க. அது மட்டும்தான் சார் பார்த்தீங்கன்னா கிடையாதுங்க. இன்னொரு விஷயம் பாருங்கள், பாலிட்டியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 48% இடஒதுக்கீடு ஒரே நேரத்தில் 20% உயர்த்துறாரு தமிழகத்தில். அப்போ 68% ஆகிடுது. யூனிட் 9 கேட்பாங்க. அப்போ மக்களுக்கு 1% சேர்த்து, பழங்குடியின மக்களுக்கும் 1% சேர்த்து 69% தமிழ்நாட்டில் இப்போ இடஒதுக்கீடு சேர்த்துருக்கு. இவர் தாங்க பண்ணார், எம்ஜிஆர் தான். அப்போ மண்டல் கமிஷன் சொல்லிட்டு கமிஷன் பரிந்துரை அளிக்குது. அப்போதைய அமல்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விபி சிங் தான். ஓகேங்களா? அவர் இந்தியா முழுவதும் பிற்படுத்தப்பட்டவருக்கு 27% சொன்னார். அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்தோட இடஒதுக்கீடு 50% தாண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 69% வச்சுருக்கோம். அப்போ தான் ஒரு பிரச்சனை.
இவர் கொண்டு வந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுறாங்க, உச்சநீதிமன்றம் தலையிடுது. அப்போ தான் உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க, த லயன் லேடி ஆஃப் ஜெயலலிதா தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே வராங்க. உள்ளே வந்து இந்த 69% காப்பாற்றுறோம், சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அன்றைய பிரதமர் நரசிம்மராவ் ஆதரவுடன் அரசியல் சாசனத்தில் நோட் பண்ணுங்கிறதுல 9வது அட்டவணையில் போய் சேர்த்துறாங்க. ஏன்னா இந்த 9வது அட்டவணையில் சேர்த்துட்டாங்கன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. புரிஞ்சுதுங்களா? செம்ம ஐடியாங்க. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல தமிழகம் இவ்வளோ வந்துச்சு, 69% ஆஃப் ரிசர்வேஷன் வாங்கிட்டாங்க. இதுக்கும் காரணம் அப்போது எம்ஜிஆர் கொண்டு வரப்பட்ட 69% ஜெயலலிதாவால் பாதுகாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த இடத்துல 2 சிங்கங்கள் தமிழகத்தை ஆண்டிருக்குன்றது உண்மை. சரிங்களா? சரிங்க சார். அதுதான் பிரச்சனை. பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மீது மிகுந்த மரியாதையும் உடையவராக இருந்தார் யாருன்னா தான். ஏன்னா தமிழகத்துக்கு தர வேண்டிய அரிசியை ஒதுக்கீட்டை தர மறுத்தது யார்? மத்திய அரசு. அப்போ உண்ணாவிரதமிருந்து மத்திய அரசிடமிருந்து அரிசியை கேட்டு வாங்கின ஒரே ஒரு சிஎம் இவர் தாங்க. இப்போ இவருடைய போராட்ட குணம் பாருங்களேன், நமக்கே கொஞ்சம் மெய்சிலுக்க வைக்குது. ஓகேங்களா? ஓகே, இவர் சொன்னதாங்க, இந்தியனாக இரு, இந்திய பொருட்களையே வாங்கு என்று சொன்னீர்களே, அது என்னை பெரிதும் கவர்ந்தது. அனைத்து மக்களும் அதை ஏற்றார்கள். ஆனால் வானொலி இந்த இடத்துல வானொலி, இந்த ஆகாஷ்வாணின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு பேரை மாற்றினதுக்காக சர்ச்சை வந்திருக்கும். அதுக்கும் இவருடைய ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருந்திருக்கும். ஓகேங்களா? இந்தி பேரை வைக்கிற, தமிழ் பேரெலாம் வைக்கிறேன் கிடையாது. பட் இது வந்து இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை இவர் கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? ஏன்னா இலங்கையிலும் அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். இவருடைய போராட்ட குணம் பாருங்கள். கர்நாடகா முதல்வராக இருந்த குண்டு ராவியிடம் பேசி தமிழகத்துக்கு தண்ணீர் பெற்றிருக்கார். ஆந்திரா முதல்வரிடமிருந்து எம்டி ராமராவிடமிருந்து பேசி கிருஷ்ணா நதியிலிருந்து தண்ணீர் வாங்கியிருக்காரு. அப்போ எக்கச்சக்கமான விஷயங்கள் எம்ஜிஆர் பண்ணியிருக்காருங்க. அவருடைய போராட்ட குணமும் அணுகுமுறையும் சரியாக இருந்ததால் தான் அவரால் கடைசி வரைக்குமே சிஎம்மாக இருக்க முடிஞ்சதுன்றது சொல்கிறாங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? இது எல்லாமே டிஎன்பிசி ரிலேட்டடாக இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். எல்லா டேட்டாவும் சொல்லிட்டேன். அதில் முக்கியமாக அந்த ரிசர்வேஷன் சொன்ன பாருங்கள், தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இது பல முறை கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த மண்டல் கமிஷனை அமுல்படுத்தியது யார்? விபி சிங் ஒரு சிலை இப்போ தடுக்கப்பட்டிருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கவனிச்சுங்க. ஓங்குதல் வேண்டும் ஒளிமாழ்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒன்றும் இல்லை, தெளிவாக கவனிங்க. மேன்மேலும் உயரணுன்ற விருப்பம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களுடைய புகழை கெடுவதற்கு காரணமான செயலை எப்போவுமே செய்யக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. உங்களுக்கு உயர்ந்த குணங்கள், ஒரு உயர்ந்த லட்சியம் இருந்துச்சுன்னா உங்கள் பேருக்கு கலங்க வரக்கூடிய எந்த செயலையுமே இங்கே செய்யாதீங்க அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகேங்க. இது அப்படியே என்ன பண்ணுறீங்க, பாதை வேறு இலக்கு ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க பார்க்கலாம். எல்லாருமே தெளிவாக எடுத்துகிட்டு சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராஜாஜி மறைந்தது டிசம்பர் 25, பெரியார் மறைந்தது டிசம்பர் 24. இவங்களுடைய பாதை தான் வேறு, ஆனால் இலக்கு என்ன? ஒன்று தான். ஓகேங்களா? இதில் நிறைய பேசியிருப்பாங்க, மூட நம்பிக்கைகள்லாம். இது டிஎன்பிசி ரிலேட்டடாக இல்லை, பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, குற்றவியல் சட்டங்கள் டிசம்பர் இந்த மாதம் வரப்போதுங்க. ஜஸ்ட் எந்த தேதி அமலுக்கு வந்துச்சுன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் மொத்தமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். குடியரசு தின விழாவில் பிரதம அதிபர் இமானுவேல் மேக்ரான் வந்து சிறப்பு விருந்தினராக வரப்போகிறார். ஏன்னா ஜோ பைடன் வரல. ஜோ பைடன் ஏன் வரலன்னா, அந்த குவாட் மாநாடுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களா? டிசம்பர், ஐ திங்க் ஜூனில் டிசம்பரில் நடக்க போகுது. ஸோ அதுக்கு வரதால நான் ஒரு வருஷத்துக்கு 2 முறை இந்தியாவுக்கு வந்து போனேன், என்னுடைய டைம் பத்தாதுன்னு சொல்லிட்டாரு. பரவாயில்ல, நமக்கு ஃப்ரான்ஸ் அதிபரே போதும். சரிங்களா? அடுத்தது இதுதாங்க ரொம்ப கொடுமை. பத்மஸ்ரீ விருதை திருப்பி அளித்தார் மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியா. இவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள். நம்ம பார்த்துருப்போம், அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கேசரி இந்த பட்டத்தை காந்தியும், நைட்வுட் பட்டத்தை இவரும் ரவீந்திரநாத் தாகூரும் திருப்பி கொடுத்துட்ருப்பார். அந்த பட்டத்தை திருப்பி கொடுக்குறதால ஒன்றும் இல்லைங்க, அந்த அரசாங்கத்தை இவ்வளோ எப்படி சொல்கிறது கிரிட்டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதாங்க இவர் பண்ணியிருக்காரு. ஆனால் உண்மையாக சொன்னால் இவங்க அந்த பட்டத்தை வாங்கி திருப்பி கொடுக்குறதுன்றது பார்த்தா உச்சத்தில் இருந்திருப்பாங்க. வாங்கும்போது இழக்கும் போது எவ்வளோ வலி இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு படமே நமக்கு சொல்லுது பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்க. ஜனநாயகம் ஒன்றில் இது ரொம்ப முக்கியங்க. இப்போ கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா இஜிபா அப்படின்னு அஜிபான்னு சொல்லக்கூடிய ஆடை இந்த அணிவாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஜிபா அணிஞ்சு காலேஜெலாம் போகக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க இஸ்லாமியர்களுக்கு. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இப்போ அங்கே இருக்கிற ஆட்சியாருது காங்கிரஸ். ஓகேங்களா? சரிங்க. அப்புறம் இதுங்க தேசிய அளவில் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் இடைநிற்றல் விகிதம் 21%. என்ன சார் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நோட் பண்ணுங்கள். தேசிய அளவில் ஒடிசா மாநிலம் முதலிடத்தில் இருக்குங்க 10ஆம் வகுப்பு இடைநிற்றல். ஓகேங்களா? தமிழகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% இருக்குது. எத்தனாவது இடத்துல அப்படியே ஒரு ஸ்னாப் ஷாட்டுங்க. 1 2 3 4 5 5 6 7 8 9 10 10வது இடத்துல 11வது இடத்துல இருக்குங்க தமிழ்நாடு.
ஓகேங்களா? அப்போது 10% குறைவாக இருக்கிற இடத்துல நம்ம 3வது இடத்துல இருக்கோம்னு சொல்லலாம். இதுதாங்க விஷயம் இன்றைக்கி. ஓகேங்களா? இடைநிற்றலே இல்லாத மாநிலம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. மணிப்பூர் 10ஆம் வகுப்பு மணிப்பூர் அவ்வளோ கலவரம் நடந்துச்சு பார்த்தீங்களா? ஆனால் அங்கே வந்து இடைநிற்றல் இருக்காதான், படிச்சுட்டே இருப்பாங்களாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கான உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார், கரெக்டாக? எந்த ஆண்டு கொண்டு வந்தார் அப்படின்றத சத்துணவு திட்டம் போட்டு எம்ஜிஆர் கொண்டு வந்த ஆண்டை கொடுக்கணும். ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கான இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் கேள்வி. மறக்காமல் அந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி. ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னொரு முடிஞ்சா வந்துங்க. தேங்க்யூ.